வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு. இது மிகவும் அவசியங்க. ஸோ டெட் தேர்ச்சி பெறாததால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தேர்வு நிலைக்கு மீண்டும் அங்கீகாரம். ஆசிரியர்கள் அனைத்துமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்க. ஸோ டெட் தேர்ச்சி பெறாததால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தேர்வு நிலைக்கு மீண்டும் அங்கீகாரம். டெட் தேர்ச்சி பெறாததால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தேர்வு நிலை அங்கீகாரம் மீண்டும் வழங்கியதால் ஆசிரியர்கள் நிம்மதி. அரசு பணியில் சேருவோருக்கு அனுபவம் அடிப்படையில் தேர்வு நிலை சிறப்பு நிலை அங்கீகாரம் வழங்கி ஊக்கத்தொகை வழங்கப்படும். இதன்படி பள்ளி கல்வித்துறையில் 10 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றவர்கள் தேர்வு நிலை அந்தஸ்து வழங்க வேண்டும். ஆனால் உயர்வு அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் தேர்ச்சி பெறாதோருக்கு பதவி உயர்வு வழங்கக்கூடாது என ஐகோர்ட் கிளையில் வெளியான தீர்ப்பு அடிப்படையில் தேர்வு நிலை கருத்துரு ஆசிரியர்களுக்கு திருப்பி அனுப்பிக்கப்பட்டது. ரத்து செய்ய அந்த ஸ்டேவை தள்ளுபடி பண்ணது. ஸோ பள்ளி கல்வித்துறை சார்பில் கோர்ட் அடிப்படையில் அரசாணை வெளியிடப்படாத நிலையில் கோவை மாவட்டத்தில் மட்டும் ஆசிரியர்கள் கருத்துக்கள் திருப்பி அனுப்பதை கண்டித்து தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் செப்டம்பரில் போராட்டமும் நடத்தினாங்க. தொடர்ந்து இது குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தேர்வுநிலை அங்கீகாரம் மீண்டும் வழங்கப்பட்டு வருவதால் ஆசிரியர்கள் அனைத்து பேருமே நிம்மதி அடைகிறாங்க. தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் கழக மாநில துணைத் தலைவர் அருளானந்தம் கூறுகையில், பள்ளிக்கல்வித்துறை வழிகாட்டுதல் இல்லா நிலையில் கோவை மாவட்டத்தில் மட்டும் தேர்வு நிலை கருத்து நிறுத்தி வைக்கப்பட்ட ஆசிரியர்கள் அலைக்கழிக்கப்படுகின்றனர். பல கட்ட போராட்டங்களுக்கு பின்பு ஆசிரியர்களுடைய நியாயமான கோரிக்கை தற்சமயம் நீதியாயிருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நியமன தேர்வு மற்றும் 149 ஜிஓவை நீக்கிறதுக்கு உண்டான புதிய அரசாணைகள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. ஸோ ஒரு புதிய மாற்றப்பட்ட வடிவிலான அரசாணைகளை தயாரிக்கும் பணிகள் எல்லாமே பள்ளிக்கல்வித்துறையில் போயிட்டுருக்கு. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியமும் இதை சீர்படுத்திட்டு இருக்காங்க. புதிய அரசாணை மூலமாக பள்ளிக்கல்வித்துறையில் அடுத்தடுத்து மிகப்பெரிய மாற்றங்கள் அனைத்துமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களே, டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நம்ம சேனலில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய யூஜிடிஆர்பி மற்றும் பிஜிடிஆர்பி டெட்டுக்கு உண்டான படிக்கிற மெட்டீரியல்ஸ் அனைத்துமே உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்குண்டான மெட்டீரியல்கள் அனைத்துமே நம்ம சேனலில் பதிவிடப்படும். ஸோ உங்கள் இலவசமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோட இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.